வேக்சின் போட போகிறோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஷன்விக்கு வேக்சின் போட்டுட்டு பக்கத்துலேயே குறிஞ்சி மெட்ரோ இருக்குல்ல, அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஈவினிங் 6 to 9 பார்க்குறாங்க. வாட்ஸ்அப்பில் டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க எந்த டைமில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் பாய் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பிறந்ததுலேருந்தே மயிலாடுதுறையில் தான் காட்டிகிட்ருக்கோம். ஷன்விக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் நான் வேக்சின் போட்டுட்டு தான் இருக்கேன். கவர்மெண்ட்டில் போடாத வேக்சினை நான் ஹாஸ்பிட்டலில் போடுறேன். அருண்பிரியா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜெயக்குமார் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். ஃபோனில் டோக்கன் போட முடியாது, நேரில் போய் பேபியை பார்த்து தான் டோக்கன் போடுவாங்க. ஈவினிங் டைம் போனோம். ஸோ அதனால் ஷன்விக்கு ஆப்பிள் வேக வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். வேக்சின் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டாங்க. வேக்சின் போட்டாச்சு. ப்ரைவேட்டில் போடுற வேக்சின் பார்த்தீங்கன்னா வீங்காது, ஜுரமும் வராது. ஹாஸ்பிட்டலில் இருக்க மெடிக்கலில் ஷன்விக்கு தேவையான பால் பவுடர் இல்லை. அங்கே குறிஞ்சி மெட்ரோ இருக்குது, அங்கே பால் பவுடர் வாங்கிட்டு ஷன்விக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலான்னு போனோம். குறிஞ்சி மெட்ரோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாய்ஸ் இருந்துச்சு. நிறைய வெரைட்டி, உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சீப் ரேட்லேருந்து காஸ்ட்லி கிஃப்ட் வரைக்கும் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டு, அதனால் ஃபாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணுன்றதுனால என்னால் ப்ராப்பராக விலாக் எடுக்க முடியல. இந்த மெட்ரோ பஸ்ஸில் பவுடர் பஃப்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. நான் நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன், அதெல்லாமே இங்கே ஈஸியாக கிடைக்கிது. ஷன்விக்கு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து அதிகமாக இருக்கும். நான் நார்மல் கோம்பு வந்து ஷன்விக்கு யூஸ் பண்ணுறதில்ல. குழந்தைங்களுக்குன்னே சீப்புலாம் இருக்குது, அந்த சீப்பு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வலிக்காது. சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஆட்டோ வர சொல்லி கிளம்பிட்டோம். ஷன்விக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம என்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோன்னு காமிக்கிறேன். இந்த வடிகட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க, 20 ரூபா. டம்ளரில் அழகாக ஃபிட் ஆகி நிற்கிற மாதிரி வடிகட்டி சூப்பராக இருந்துச்சு, அதனால் அம்மா வாங்கினாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பவுடர் பாக்ஸு, இது 85 ரூபா. அண்ணி வந்துட்டு பவுடர் பாக்ஸும் சீப்பும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக வாங்கியிருந்தோம். இதிலே பவுடர் ஸ்பான்ச்சும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குறிஞ்சி மெட்ரோவில் பார்த்திங்கன்னா நிறைய கொரியன் ஸ்நாக்ஸு, கொரியன் நூடுல்ஸு, கொரியன் ஜூஸஸ்லாம் இருந்தது. என்னால் பொறுமையாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. சீப்பு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்களே, அதனால் வாங்கினேன். இது வந்து ஷன்விக்காக நான் வாங்கின சீப்பு, 30 ரூபா ஒரு பீஸு. இது வந்து தலையை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகாது. ஸ்பாஞ்ச் வந்து வாங்கியிருந்தேன். பவுடர் பாக்ஸ் வீட்டில் இருக்குது, அதனால் ஸ்பாஞ்ச் மட்டும் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் கவரு, சின்னதும் பெருசும் இருந்தது. காம்போ ஆஃபர் 160 ரூபா. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா இங்கே இருந்துச்சு, சரின்னு வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் கழுவுறதுக்கான ப்ரெஷ்ஷு. இந்த ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். 2 பீஸ் இருந்துச்சு, பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. இந்த பெரிய ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறது, சின்னதை பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் க்ளீன் பண்ணுறது. நல்லா இருந்துச்சு, 50 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தோணுச்சு, சரின்னு வாங்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி குறிஞ்சி மெட்ரோ பஸாரில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இருக்குது. இன்னொரு நாள் பொறுமையாக பார்த்து நான் விலாக் எடுத்து உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் தான் நான் வாங்கின திங்ஸ், மினி ஷாப்பிங். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.